மீனவ கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப விழிப்பா இருக்கு. உண்மையை சொல்றேன், இதற்குடைய கிராம மக்களை ஒரு ஓட்டு வங்கியாக, ஒரு ஓட்டிங் மிஷினா தான் பார்க்கணும், மனித உயிர்களாக பார்க்கவே இல்லை. எப்பெல்லாம் இங்க பேரிடர்கள் வருதோ அப்பெல்லாம் இந்த பேரிடர்கள் இருந்து இந்த மீனவ சொந்தங்களை மீட்பதற்கு ஏதாவது ஒரே ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பு செஞ்சிருக்கா இந்த அரசோ அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களோ? ஒரே ஒரு சிந்திங்க. ஒரு உயிருடைய மதிப்பு ஒரு சர்வம் தானா? ஒரு உயிருடைய மதிப்பு இவன் கொடுக்கக்கூடிய 500 ரூபா தானா? ஒரு உயிருடைய மதிப்பு இந்த தடவை 5000 ரூபா கொடுக்குறதா சொல்றாங்க. ஒரு 5000 ரூபா தானா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாதாரணமா ஒரு நாய், ஒரு ராட் வீலர் சொல்லக்கூடிய ஒரு நாய், ஏதோ ஒரு ரக நாயிடுங்க, 12000 ரூபா குறைஞ்சி ஒரு நாய் வாங்க முடியாது. ஒரு நாய் வாங்க முடியாது. சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. இது நீங்க கோவப்பட்டு வருத்தப்பட்டா நீங்க இந்த திமுக கூட்டணி பார்த்தா கேட்கணும். அவங்க தான் சொல்றாங்க, அப்பட்டமா சொல்றாங்க, 500 ரூபா கொடுத்தா போதும் தம்பி, எலெக்ஷனுக்கு முந்தின நாள் தான் நாங்க காசு அடிப்போம், முந்தின நாள் கொடுத்தா போதும், நலத்திட்ட உதவி செஞ்சா போதும், சருவம் கொடுத்தா போதும். ஒரு சாதாரண ஒரு நாய்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை கூட இந்த முற்போக்கு கூட்டணி சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளோ, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களோ, அதை சார்ந்த தோழர்களோ, காங்கிரஸ் கட்சியோ இந்த மீனவ சொந்தங்களுக்கு கொடுப்பது இல்லை என்ற ஒரு உண்மையை நான் இந்த இடத்துல சொல்வதில் எனக்கு எந்த வருத்தம் கிடையாது. காலகாலம் அப்படித்தானே. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு, 10 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் ராஜேஷ்குமார் வந்தார்ல, என்ன சொன்னாரு? ஹெலிபேட் அமைச்சு தரேன் வந்தாரா? எங்க இருக்கு ஹெலிபேடு? ஆனா 1000 கோடி ரூபாய்க்கு திட்டம் தீட்டியதாக அவர் செய்தித்தாள போடுறாரு. 1000 கோடி ரூபாய்க்கு அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்கள் தான் போட்டிருக்காரு. 1000 கோடி ரூபாய்க்கு திட்டம். எங்க போடுறீங்க திட்டம்? ஹெலிபேடு அமைச்சு தரல. கடல் ஆம்புலன்ஸ் கேட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. கடலுக்குள்ள மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உடல்நல குறைவுனா எப்படி அவங்களை மீட்கிறது? எத்தனை உயிர்கள் போகுது, மாதம் எத்தனை உயிர்கள் போகுது, கணக்கு இருக்கா இவங்கள்ட்ட? அப்ப கடல் ஆம்புலன்ஸ் கேட்கறாங்க, ஹெலிபேடு கேட்கறாங்க. அது இன்னும் கடல் அரிப்பு சம்பந்தமா, அந்த வீடுகள்ல அந்த அலைகள் அடிச்சு மண்ணரிப்பு, வீடுகள் சேதமடையாமல் இருப்பதற்கு மதில்கள், இன்னும் சில இடத்துல கற்கள்லாம் போட்டு பாதுகாப்பு பண்ணணும். தூண்டில் விளைவுகள் அமைக்கவே இல்லை. ஒரே ஒரு தூண்டில் விளைவு தேங்காய்பட்டணத்துல இருக்கு. அதை இவர் கணக்கில் எழுதியிருக்காரு, சாதனை புத்தகத்தில் போட்டிருக்காரு. தூண்டில் விளைவு அமைத்தேன். 16 கிராமங்கள் இருக்கு. ஒரு இடத்துல ஒரு தூண்டில் விளைவு வச்சுட்டு அதுவும் சீரமைக்கப்பட்டதான் இருக்கு. 16 கடற்கரை கிராமங்கள் இருக்கு. இப்படி கடந்த 10 ஆண்டுகள் எந்த ஒரு திட்டமுமே பண்ணாம, ஆனா 5 ஆண்டுகளில் மட்டும் நான் 1000 கோடி ரூபாய் திட்டம் பண்ணேன். நான் ராஜேஷ்குமார் பச்சையா இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில அதுவும் செய்தித்தாள போட்டிருக்காரு. ரொம்ப கொட்டை இடத்துல போட்டிருக்காரு. அவர் என்ன நினைச்சாருன்னா, நீங்க கேட்க மாட்டாங்க போல இருக்கு, என்ன சொன்னாலும் இந்த மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சாரு. அண்ணன் ராஜேஷ்குமாரை பார்த்து நான் சொல்றேன், அண்ணன் இது எங்க அப்பாவோட காலம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், இது எங்க அப்பாவோட காலம் இல்ல. காங்கிரஸ் கட்சியினருடைய தோழரை பார்த்து சொல்றேன், பாஜக வந்துரும், இல்ல அந்த திட்டங்களை செய்தோம், இந்த திட்டங்களை செய்தோம்னு சொல்லி நீ பொய் சொல்லி வாக்கு சேகரிப்பதற்கு எங்க அப்பா தாத்தாவுடைய காலம் இல்ல. நாங்களாம் 2-3 டிகிரி படிச்சுக்கிட்டு சும்மா வச்சிருக்கோம். பேருக்கு முன்னாடி டிகிரி எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா இனிஷியல் போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கோம். எங்க தலைமுறையில நீங்க ஏமாற்ற முடியாது. 1000 கோடி ரூபாய் தளர் திட்டம் செய்ததாக பதிவு போட்டாலும் அண்ணன் ராஜேஷ்குமார் பிரேக்கப் தரணும். நான் போற ஒவ்வொரு மேடையிலும் பேசுவேன். நான் இன்னும் எத்தனை ஆண்டு காலமாக பேசுவேன். 1000 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணீங்க, எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. 1000 கோடி ரூபாய் 50 கோடிக்கு இது பண்ணேன், 100 கோடிக்கு இது பண்ணேன் அப்படின்னு 1000 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு கணக்கு வேணும். அது கேட்கக்கூடிய உரிமைகள் இருக்கு. இல்லை நாங்கள் ஆட்சியை போடுவோம். நாளைக்கு ஆட்சியை போட்டு அந்த தகவலை எடுத்து வெளியிட்டேன்னா அண்ணன் ராஜேஷ்குமாருக்கு உண்மையில சொல்றேன், அசிங்கமா போயிடும். போய் சொல்லி எத்தனை நாள் ஏமாத்துவீங்க? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? முட்டாளா தெரியுதா? என்ன படிப்பறிவு நினைச்சீங்களா? நான் சொல்றேன், இந்த முறை அண்ணன் ராஜேஷ்குமார் அவர்களை நம்ம பாடம் படிக்கணும். எத்தனை ஆண்டுகளாக நம்மளை ஏமாத்துவாங்க? ஒரு அடிப்படை வசதி இருக்கா? இந்த முக்கியத்துவம், இது ஒரு முக்கியமான பகுதி. அண்ணா பாருங்க, டியூபை கொண்டு எங்க கட்டியிருக்காங்க, சாப்பிட்ற அந்த கரண்ட் ஒயர்ல டியூபை கட்டியிருக்காங்க. நல்லா பாருங்க. ஒரு 50 ரூபாய் பல்பு கூட போட முடியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு எங்களுக்கு பாஜக வந்துடும் எவனாவது வீட்டு பக்கம் வந்தா அடிச்சு விரட்டுங்க, தோடப்பா கட்ட எடுத்து அடிச்சு விரட்டுங்க. எவன் வந்தாலும் சரி. எத்தனை நாள் ஏமாத்துவாங்க நீங்க? எங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? பாஜக வந்துடும். நீ என்ன பண்ணிட்டு இருந்த? 10 ஆண்டுகளை என்ன பண்ண? 5 ஆண்டுகளை என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அடிப்படையாக ஒரு மின்விளக்கு வசதி இருக்கா? இந்த மிடாலா ஊராட்சி மக்களை பார்த்து கேட்கிறேன், குடிக்க நல்ல தண்ணி இருக்கா? சொல்லுங்க. நீங்க கொடுக்கணும் இந்த முனிசிபல் தண்ணி நீங்க குடிப்பீங்களா? குடிக்க முடியுமா? அண்ணன் ராஜேஷ்குமார் அவர் குடிப்பாரா? நல்ல சாலை வசதி இருக்கா? அப்படி உள்ள போங்க, கடற்கரை பக்கத்துல சாலை வசதி இருக்கா? மண்ணரிப்பை தடுப்பதற்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க? ஏதாவது பாதுகாப்பு செஞ்சிருக்கா? வல்லவளை எடப்பாடு சாலை கடல் அரிப்பாக சேதம் அடைச்சு அதை 30 கோடி ரூபாய் அண்ணன்
சீரமைத்ததாக போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காரு. ஆதாரம் இருக்கு எங்கள்கிட்ட. ஆனா அந்த சாலை சீரமைக்கல. நேற்றுக்கு சாதனை விளக்க ஒரு பேப்பர் போட்டிருக்காரு. என் வீட்லயே கொண்டு போட்டாங்க. போட்டதான் போட்டாங்க. ஊர்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கு அறிவுன்றது கிடையவே கிடையாது. ஒரு பேப்பரை கொண்டு போட்டிய அது எங்க போடணும்னு தெரியும்ல. என் வீட்டில் கொண்டு போட்டிருக்காங்க. எடுத்து பார்க்கிறேன். வல்ல எடப்பாடி சாலை ஏதோ பாதுகாப்பு மதில் அமைத்தோன்னு போட்டிருக்காங்க. எங்க அமைச்சீங்க? எங்க அமைச்சீங்கன்னு கேட்கிறேன். வாங்க வந்து காட்டுங்க, அமைச்சதை காட்டுங்க. 46 கோடியில இந்த குருமனை பகுதியில மின் இறக்கு மையம் அமைத்ததாக போட்டிருக்காரு. அண்ணன் ராஜேஷ்குமார் அவர் போட்டிருக்காரு. இங்க வாங்க, 46 கோடி செலவாச்சா அதுக்கு? அது அண்ணன் ராஜேஷ்குமார் தான் கொண்டு வந்தாரா? வாங்க, நான் உடனே கூப்பிட்டாங்க. குடும்பத்தினருடைய சகோதரர்கிட்ட கேட்டேன், இப்படி அண்ணன் போடுறாரு, அண்ணன் போட முடியும், ஒரு வண்டி ஓடுது இல்லை, பிரச்சார வண்டி, அதுலேயும் சொல்றாங்க. அதில் 30 கோடின்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 30 கோடின்னு சொன்னாங்க. அண்ணன் போட்டிருக்கக்கூடிய அந்த பேம்லெட்டு என்கிட்ட டாக்குமெண்ட்டாக இருக்குது. நான் அதை தகவலை திரும்ப செக் பண்ண நான் கொடுத்துருக்கேன், மொத்த டீட்டெயிலையும். அதில் 46 கோடி இருக்குது. ஒரு சகோதரர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். அவன் சொன்னால் அண்ணன் 11 கோடி தான். அது வந்து அண்ணன் ராஜேஷ்குமார் கொண்டு வரல, அது வந்து ஒரு அரசாங்க துறையிலிருந்து அவங்க கொடுத்தது, கவர்மெண்ட் அலாட் பண்ணது அது. அப்போ எவ்வளோ பெரிய பொய்யராக இருக்காரு. எத்தனை ஆண்டு காலங்களை இங்கே ஏமாத்துறீங்க எங்கள் மக்களை. அப்போ நீங்கள் அடிப்படை எந்த திட்டமுமே செய்யாமல் தேர்தல் நேரத்தில் வந்து நான் வந்து பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லாக்க நீங்கள் படுத்து கிடப்பீங்கன்னா நாங்கள் வாக்களிப்பதற்கு இந்த தலைமுறை இல்லை. நாங்கள் கேள்வி கேட்போம், கேட்டால் பதில் சொல்லணும். அது ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக கடமை. நீங்கள் இதுக்கு முன்னே இருந்திருக்கீங்க. ஆனால் புதுசாக வந்து எங்கள்கிட்ட நாங்கள் இன்னும் தேர்தலே சந்திக்கிறோம். நாங்கள் இன்னொரு வார்டு மெம்பர் கூட இல்லை, எங்கள்கிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. எங்களை பார்த்து என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு இந்த மக்கள் கேட்குறீங்க. ஆனால் 10 வருஷமா இருந்தவங்களை பார்த்து கேட்க மாட்டீங்க. 70 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை ஆட்சியில் பேர் கேட்க மாட்டீங்க. அப்போ எந்த அளவுக்கு நம்மளை முட்டாளாக்க முடியுமோ அந்த வேலையை இவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. திருப்பி விட்டுருவாங்க. காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறதா? நாங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானலாம் கிடையாது. ஏங்க பாஜகவுக்கு எதிரானவர். எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக. பாஜக உள்ள ஒன்றுனா அதுக்கெல்லாம் நாங்கள் விடமாட்டோம். எங்கள் தளபதி நான் விடமாட்டேன். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மிடால மக்களுக்கு சொல்கிறேன், காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் பாஜகவை எதிர்த்து நம்ம வந்து பொதுக்குழுவில் வந்து தீர்மானம் போட்டிருக்கோம். ஏதாவது ஒரே ஒரு கட்சியை வர சொல்லுங்க, இந்த பாஜகவை எதிர்த்து பொதுக்குழுவில் தீர்மானம் போட்ட ஒரே ஒரு கட்சியை காட்டுங்க. நம்ம போட்டிருக்கோம், பொதுக்குழுவில் போட்டிருக்கோம். பெருவாரியான ஆதரவு பெற்று தளபதி விஜயர்கள் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலத்துக்கும் நாங்கள் பாஜகவோட ஒட்டு உறவு வைக்க மாட்டோம் என்பது அர்த்தம். அந்த அடிப்படை புரிதல் வந்து மக்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. பாஜக வந்துடும், விஜய் பாஜகவோட பி டீம், பாஜகவோட மெயின் டீமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மோடியை பார்க்க போகும்போது கருப்பு கொடி காட்டின இதே திமுக. ஐயா மோடி அவர்கள் இப்ப சமீபத்தில் வரும்போது வெள்ள கொடை எடுத்துட்டு விமான நிலையத்தில் போய் நின்னது யாரு? ஐயா மு.க. ஸ்டாலினும் அமைச்சர்களும் போய் நிற்கிறாங்க. வெள்ள கொடியை காட்டி நிற்கிறாங்க. அந்த வடிவேலு 23ஆம் புலிகேசில் பார்த்துருப்பீங்களா? வெள்ள கொடியை எப்படி ஆட்டிக்கிட்டே போவார் டண்டனகான்னு சொல்லி ஒரு டைலாகம் போட்டு. உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு. அப்போ இன்னொருத்தங்க ஆட்சி செய்யும்போது இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, இவங்க ஆட்சியில் போய் அடிமணிவாங்க. பாஜகவை இந்த திமுக எதிர்த்து தான் ஒரே ஒரு இடத்துல காட்டுங்க. நேற்றுக்கு டீலிமிட்டேஷன் தொகுதி வரையறை எங்க டெல்லியில் தொகுதி வரையறைன்னா அங்கே எம்பிக்களுக்குள்ள பிரச்சனை. இங்க இருந்து 40 எம்பி இருக்காங்க, போய் அதுக்கு எதிராக வாக்கு போடணும், முடிஞ்சு போச்சு. நிறைய தோல்வி அடிச்சுட்டு அதை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, இங்க அரசியல் பண்றாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. முதல்ல நீங்க உண்மையிலே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போறோம்னா நீங்க யாரை சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சியும் டெல்லி தான். இதுக்கு முன்பு ஆண்ட காங்கிரஸ் கட்சியும் டெல்லி தான். நீங்க இப்போ காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் போறா, நீங்க தான் கூட்டணியில் வச்சிருக்கீங்க. அப்போ அவங்களோட நிலைப்பாடே கிடையாது. ஓட்டு வாங்குறதுக்கு எதையாவது சொல்லுவாங்க. டெல்லின்றாங்க, பாஜகன்றாங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக செஞ்ச சாதனை என்ன? பட்டியலிட சொல்லுங்க. உண்மையிலே அவங்க நல்லா செஞ்சிருந்தாங்கன்னா மக்கள் வாக்களிக்க போறாங்க. ஆனால் உண்மையிலே நல்லா செஞ்சிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் தான். திமுக செஞ்ச சாதனை ஒன்றும் இல்லைங்க. இந்த 10 ஆண்டுகள் அண்ணன் ராஜேஷ்குமார் செஞ்ச சாதனை ஒன்றும் இல்லைங்க. நீங்க அண்ணனை வர சொல்லுங்க. அண்ணன் என்ன சொல்லுவாரு? பாலம் கட்டுனேன், மதில் கட்டுனேன், காவா கட்டுனேன் பாரு. இதை கட்டுறதுக்கு நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? எங்க இருக்க ஒரு கொத்தநாட்டை சொன்னா செய்ய மாட்டாரா? ஒரு எங்க ஊர்ல ராஜன் நன்றாக இருக்காரு, அப்ப சொன்னீங்கன்னா அவர் பாலம் கட்டுவார். அதை செய்வதற்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. அண்ணன் ராஜேஷ்குமார் கொண்டு வந்து கல்லூரி எத்தனை, இந்த கிள்ளியூர்ல எத்தனை பொறியியல் கல்லூரி அண்ணன் ராஜேஷ்குமார் கொண்டு வந்திருக்காரு. கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்திருக்காரு. எத்தனை தொழில்நுட்ப கல்லூரி கொண்டு வந்திருக்காரு. பதில் இருக்காங்க ராஜேஷ்குமார்ட்ட. வளர்ச்சி திட்டம்னு சொல்றாங்கல்ல,
எத்தனை பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஏதாவது தொழில் நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்காங்களா? ஏதாவது ஒன்னேன்னு காட்டுங்க. ஐஆர்எல் நிறுவனத்தில் அண்ணன் ராஜேஷ்குமாரோட பங்களிப்பு என்ன, நிலைப்பாடு என்ன? இந்த மக்களோட மக்களா நிப்பாரா இல்ல ஐஆர்எல் கம்பெனி பக்கம் நிப்பாரா? அல்ல இங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுவாங்க. திரும்பவும் சொல்றேன், பாஜக வராது.